வான்மதியாய் இருக்கும் வண்ண பெண்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். ஒருத்தரோட முக அழகு அப்படிங்கறத எதை வச்சு சொல்றது, அவங்களுடைய முகத்துல இருக்கிற அழகை எப்படி நம்ம மார்க் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் கால் பங்கு, ஆடை கால் பங்கு, ஆபரண கால் பங்கு, அவங்க பண்ணிக்கிற அலங்காரத்துக்கு கால் பங்கு, அதை விட அவங்க ஃபேஸுக்கு நாம கால் பங்கு கொடுக்கலாம், அவங்க பண்ணிக்கிற ஃபேஷியலுக்கு நாம கால் பங்கு கொடுக்கலாம். இப்படி மொத்தமா நம்ம எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒருத்தருடைய முக அழகுக்கு அழகா நம்ம மார்க் போட முடியுங்க. எப்பொழுதுமே பாருங்களேன், நிறைய வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால நம்ம முகம் கருத்து போச்சு, மழை பெய்யுது, காத்து வீசிக்கிட்டே இருக்கு, அதனால என் ஸ்கின் ரொம்ப வறண்டு போச்சுன்னு அடிக்கடி இயற்கையை பிளேம் பண்றத விட்டுட்டு நம்ம முகத்தை என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா எப்படி நம்ம முகத்தை அழகாவும் ஆரோக்கியமாவும் பராமரிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? முதல்ல இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போறது பெப்பர்மின்ட் ஃபேஷியலுங்க. ஸோ அந்த பெப்பர்மின்ட் ஃபேஷியல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எஸ்பெஷலி அதுல இருக்கக்கூடிய அந்த மென்தால் இருக்கு பாருங்களேன். ஸோ மென்தால் அப்படின்னு சொன்னாலே எப்படி ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கோ, அந்த ஆல்கஹால் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில்னஸ் அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டு பிம்பிளுக்கு எவ்வளோ நல்லதோ, அதே மாதிரி தாங்க இந்த கேம்ஃபர் லோஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கிற கற்பூர தைலமும் ஸ்கின்னுக்கு அவ்வளோ அழகா அந்த ஸ்கின்ல இருக்கிற எல்லா விதமான ஜெம்ஸ் எல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்துருமா. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த மென்தால். இந்த மென்தால் முதல்ல நம்ம எதுக்கு போடலாம்னு பாத்தீங்கன்னா, ரீஃப்ரெஷிங் லோஷன்ங்க. பேர்லயே அடங்கியிருக்கு பாத்தீங்களா, ரீஃப்ரெஷ் பண்றது அப்படின்ட்டு. அந்த ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில போனோம்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில்னஸ், எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டு ஸ்கின்ல இருக்கிற எல்லா கிருமிகளும் எடுத்துட்டு நம்மளுடைய பிம்பிள் நம்மளை விட்டு ஓடி போகிற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ அதனால மென்தால் போட்டுக்கிட்டா நம்மளுடைய ஸ்கின் மென்மையா மாறிடுங்க. அண்ட் பெப்பர்மின்ட் ஃபேஷியல் நாம பண்ணிக்கிறதுனால பெர்மனண்டா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பளபளப்பா அழகா மாறிடும். ஸோ டல்லா இருக்கிற ஸ்கின்னு கூட டால் அடிக்கிற ஸ்கின் மாதிரி மாறிடும். ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பெப்பர்மின்ட் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களோட ஸ்கின் அழகாவும் ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம பாக்குறவங்க கண்ணுல தாங்க இருக்கு. இப்ப பாருங்க, லைலா மஜ்னு காதல் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப மஜ்னுவை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்களாம், லைலா அந்த அளவுக்கு அழகா இல்லையே, எப்படி நீங்க உங்களுக்கு மாத்திரம் லைலா அவ்வளோ அழகா அப்படின்னு கேட்டாப்லையா. அதுக்கு மஜ்னு சொன்னாராம், யாரெல்லாம் லைலா அழகு இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ என்னோட விழிகளை எடுத்து அவங்களோட விழிகள்ல என் கண்ணை தோண்டி நான் கொடுக்குறேன், அந்த விழிகள்ல அவங்க வச்சு பார்க்கட்டும், அப்ப தெரியும் அந்த லைலாவோட என்னோட லைலாவோட அழகு எப்படி, அவங்களுடைய பேர் அழகி அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் அப்படின்னு மஜ்னு சொன்னாராங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேஷியல் அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க முகத்தை அவங்க கண்ணாடியில பார்த்தாலும் கண்டிப்பா எப்படி மஜ்னு லைலாவை பத்தி சொன்னாரோ அதே மாதிரி தாங்க அவங்களும் அந்த கண்ணாடியில பார்த்த உடனே நாம தான் உலகத்திலேயே பேர் அழகி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க போகுது. பார்க்கலாமா? We normally exercise all our part of the body except the face. Facial is done with idea of exercising the face. அதுக்காக தான் இந்த ஃபேஷியல்ங்கிற பேரையே நாம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஸோ இன்னைக்கு பெப்பர்மின்ட் ஃபேஷியல் நம்ம பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அவங்களுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு, அண்ட் தென் அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் பேக் போட்டு, ஸோ ஃபைனலாக அவங்களோட ஸ்கின் ப்ராப்பர் ப்ரொசீஜரில்
where we have started and where we have ended அப்படிங்கிறத according to the nerves பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணணும். மெயின்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், இந்த பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிம்பிள் ஸ்கின்னுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பாருங்களேன், அவங்களுக்கு பண்ணும்பொழுது அது நல்ல வந்து ஸ்கின்னுக்கு ரீஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி பாருங்கள், ஏன் நமக்கு இந்த பிம்பிள் வருது அப்படின்னு பார்த்தாக்கா அதனுடைய காசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்துட்டு வாட்டர் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் வருது, ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால வருது, அண்ட் தென் உங்களுக்கு பொல்யூஷன்னால பிம்பிள் வந்து அதிகமாக நமக்கு வருது, அண்ட் ஆயில் ஸ்கின்னாலேயும், ஸோ டஸ்ட் பொல்யூஷன்னாலேயும், அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சரௌண்டிங் டேண்ட்ரஃப்னால அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். ஸோ நம்மளோட அதாவது யூஸிங் அந்த டவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சுக்கிறது பெட்டர். பாருங்கள், யூ ஷுட் நாட் ஷேர் யுவர் டவல்ஸ் வித் அதர்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். whenever you go out அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் as many as time அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளோட ஃபேஸை நல்ல ரீஃப்ரெஷிங் லோஷனால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கேம்ஃபர் லோஷனால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் அந்த ஆயில் அப்சர்வேஷன் அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த லோஷனில் இருக்கக்கூடிய அந்த இப்போ மென்தால் அப்படின்னு பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் நம்ம பண்ணும்போது அந்த மென்தாலோட லோஷன் நம்ம எடுத்து ஃபேஸில் கிளியர் பண்ணும்பொழுது அழுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஜெம்ஸு எல்லாமே அந்த கிருமிகள் எல்லாமே போயிடும் பாருங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய ஈவன் வந்து நம்ம விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வந்து புளிப்பு விஷயமான சம்பந்தமான எல்லா ட்ரிங்க்ஸும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. லைக் உங்களுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம், அண்ட் ஸ்வீட் லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வெளியில் எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டவர் அந்த வாட்டர் பேஸ்டு அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நாம் யூஸ் பண்ணணும் பாருங்கள். பிகாஸ் ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணாக்கா அகெயின் அது வந்து ஸ்கின்ல நிறைய அக்ரிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கின். அவங்களுடைய ஸ்கின்னை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஃபேஷியல் நல்லா பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்னை அனலைஸ் பண்ணிவிட்டு சஜஷன் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. லைக் இப்போ ஃபேஷியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ ஃபேஷியல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பாருங்கள், அதாவது பியூட்டி நர்வ், லிஃப்டர்ஸோம், அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்களுக்கு ஹைட்ராடர்மிக் அப்படிங்கிற ஃபேஷியல் வருது, பிளாட்டினம் ஃபேஷியல் வருது, க்ரீன் டீ ஃபேஷியல் வருது. டிபெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஈட் ஆல்வேஸ் விட்டமின் சி பேஸ்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கின்னை பார்த்து நம்ம ப்ராப்பராக அவங்களோட ஃபேஷியல் நம்ம சஜஸ்ட் பண்ணோன்னா நல்ல லாங் ஸ்டாண்டிங் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பிரைட் அப்படின்னு வரும்போது கூட பாருங்கள் அவங்களுக்கு ஒரு 2 months ப்ரீவியஸ் தான் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிம்பிள் அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ்ன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பிம்பிள் ட்ரீட்மெண்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 sittings அவங்க பண்ணிக்கிட்டாலே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப கிளியராக மாறிடும். ஸோ ஃபேஷியல் அந்த மேக்கப் பண்ணும்பொழுது ரொம்ப அவங்களுக்கு அது அழகாக அதை நம்ம மேக்கப்புக்கும் அந்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். நல்ல நமக்கு ஆக்டிவேஷன் கிடைக்கும் ஃபேஷியல் பண்ணும்போது, அண்ட் ஹைட்ரேஷன் கிடைக்கும், அண்ட் தென் ரெஜுவினேஷன் கிடைக்கும், ரெஸ்டோரியேஷன் கிடைக்கும், மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்கும், அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மென்டலி ஃபிசிக்கலி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு மெயினாக வந்துட்டு இந்த ஃபேஷியல் அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது அதில் வந்து ஃபீட்ஸ் ஸ்டாஜிஸ் டிஷ்யூஸ் ஆக்டிவேட்ஸ் த மசில்ஸ் அப்படின்னெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நாம் வந்து ஃபேஷியல் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு நம்மளோட முகத்தை என்றைக்குமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கலாம்.
அதனால தான் நல்லா பாருங்களேன், லேடிஸ் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மென்டலி, அவங்களுக்கு ஃபிசிக்கலி அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கிடைக்கும் போது நல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிடும் பாருங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக naturally you will get a good stimulation. When you get a good stimulation கிடைக்க naturally you will get freshness இல்லையா? இப்போ எப்படி பெப்பர்மெண்ட் ஃபேஷியல் பண்ணி அவங்க ஸ்கின் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சாலே ஃபைனலி யூ வில் கெட் ரிலாக்ஸேஷன் தானே. அதுக்காக தான் நாம் இந்த ஃபேஷியல் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மல் அந்த ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆல்வேஸ் இட் லுக்ஸ் வெரி கிளியர் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் கிடைக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பர்டிகுலராக இந்த மாதிரி தான் கேர் எடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே ஸ்கின் லுக்ஸ் வெரி ஷைனிங்காக இருக்கும். பிகாஸ் அந்த ஆயில் அப்சர்வேஷன் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த போர்ஸ் என்லார்ஜ் ஆகிறதுனால அந்த போர்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ஆயில் வந்து ஓவராக நமக்கு அப்சர்வேஷனில் வெளியில் வர்றதுனால தான் ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னை வந்து மெயின்லி அவங்க நிறைய வந்து அவங்க நல்லா அந்த ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க பிம்பிள் ஆயில் வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய மசாஜஸ் அந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க. அண்ட் ட்ரை ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ச்சட் அப்பியரன்ஸாக இருக்கும் அண்ட் ஃப்ளேக்கியாக இருக்கும். அவங்க ஸ்கின்னு ரொம்ப டல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த ஐஸ் அண்ட் சைட் ஆஃப் த நோஸ், சைட் ஆஃப் த மவுத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க் பேச்சஸ் அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கு பாருங்கள் யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஏஜ் சைன் வந்து அதிகமாக தெரியும். ஸோ அவங்க நிறைய மசாஜஸ், நல்லா வந்துட்டு ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் அவங்க பார்த்துக்கணும் பாருங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணுங்க. பிகாஸ் ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்கின்னை காத்துக்கணும். பிகாஸ் சடன்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய எரப்ஷன்ஸ், அலர்ஜி, ரேஷஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இடிமா, எரித்மா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் அந்த ஸ்டீம்ஸ்லாம் கொடுக்காம பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அவங்களோட ஃபேஸ் பேக்கு, அவங்களோட அந்த மாஸ்க் நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நாம் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம போட்டாக்கா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. அழகுங்கிற விஷயம் எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தாங்க. மனசு எந்த அளவுக்கு இளமையா இருக்கோ அழகு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா 100% உண்மைதாங்க.
எங்களோட சலூன்னு எடுத்துக்கோங்களேன். அப்ப பாருங்க, அதுல ஒரு 70 years old லேடி வந்திருந்தாங்க. ரொம்ப டயர்டா அவங்க ஃபீல் பண்ணாங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்தாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு, வாங்கம்மா உட்காருங்க, என்ன வேணும் எது அப்படிங்கிறத கேட்டு அவங்கள கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லம்மா எனக்கு ரொம்ப என்னால உடம்பே முடியல, நான் ரொம்ப மனசளவுல எனக்கு ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நான் என்னமோ மாதிரி இருக்கேன், நான் நல்லாவே இல்லை, பட் நான் எனக்கு பணத்தை கொடுக்கறத பத்தி கவலையே இல்லை, பட் என்னை கொஞ்சம் எனக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ எனக்கு செய்யுங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழகா ஒரு ஃபேஷியல் நல்லா பண்ணி, அவங்களுக்கு ஹேர் ஸ்பா கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணி, ஹேர் அவங்களுக்கு கலரிங் பண்ணிட்டு, நல்லா அவங்களுக்கு பெடிக்யூர் மெனிக்யூர், நல்ல கால் கையெல்லாம் மசாஜ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பாருங்களேன் ஒரு 3 hours எங்களோட ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது என்னை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு என்னை பார்த்தாங்க பாருங்களேன். அப்ப என்கிட்ட சொன்னாங்க, என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, பிகாஸ் என்னுடைய டாட்டர் இருக்காங்க, அவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க, ஸோ அவங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியல, அவங்களால எனக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி என்னுடைய டாட்டரின்லாம் இருக்கிறாங்க, பட் அவங்க கிட்டலாம் எனக்கு ஏதாவது சொல்றதுக்கோ கொள்றதுக்கோ கூட எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கு. பட் இங்க இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஒரு ஃபேமிலியா, ரொம்ப அழகா, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இல்லாம நல்லா அவங்க கவனிச்சு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி, இப்ப நான் என் முகத்தை கண்ணாடியில பார்க்கும் பொழுது பாருங்களேன், எனக்கு ஒரு 10 வருஷம் எங்க ஆன மாதிரி ஒரு புத்து உணர்ச்சி எனக்கு கிடைச்சிருக்குமா. உண்மையிலேயே நம்ம எவ்வளவுதான் பணம்லாம் கொடுத்தாலும் ஆனா இந்த அளவுக்கு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா people like to look good இல்லையா? சோ அவங்க அந்த விஷயத்தை எனக்கு சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதுதாங்க மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இருக்காது அப்படிங்கறது உண்மைதானே? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுடைய ஸ்கின்ல டெட் செல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க மில்க்ல ஓட்மீல் ஸ்க்ரப் போட்டுக்கிட்டு, பப்பாயாவுடைய பல்ப் எடுத்து அதையும் போட்டுக்கிட்டு, அதனோட சுகரை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஸ்லைட்டா ரொட்டேஷன் அந்த ஸ்ட்ரோக்ஸ்ல நீங்க அப்படியே மசாஜ் ஆல் ஓவர் த ஃபேஸ் கொடுத்துட்டு, நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு, சில் வாட்டரால உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸ், கோல்ட் கம்ப்ரெஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுங்களேன். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுடைய ஸ்கின் நல்ல பளபளப்பா இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல சந்திப்போம். கலைஞ டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம ஏர்லி ப்ரெக்னன்சி ப்ராப்ளம்ஸ், ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஏற்படுற பிரச்சனைங்க பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ப்ரெக்னன்சின்றது ஒரு ஃபர்டிலைஸ்ட் ஓவமோடு ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த எக் ஃபர்டிலைஸ் ஆகி யூஸ்வலாக கர்ப்பையில் அட்டாச் ஆகி பேபியாக க்ரோ ஆகணும். இப்போ இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் கர்ப்பையில் அட்டாச் ஆகாமல் கர்ப்பைக்கு பக்கத்தில் இருக்க ஃபெலோப்பியன் டியூப் இல்லைன்னா கர்ப்பை வாயில் சர்விக்ஸ் இல்லை ஓவரி, அதாவது யூட்ரஸ் தவிர வேற எங்கேயாவது போய் அட்டாச் ஆச்சுன்னா இந்த ப்ரெக்னன்சி பேர் நம்ம எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போ எக்டாபிக் ப்ரெக்னன்சின்றது கர்ப்பையை வெளியே கரு வேற எங்கேயாவது போய் அட்டாச் ஆச்சுன்னா அந்த இடத்துல அந்த பேபி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த பேபி சர்வைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது சடன் ஒரு லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்டாபிக் ப்ரெக்னன்சி நம்ம டயக்னோஸ் பண்ணும் போது நிச்சயமாக ரொம்ப ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக தேவைப்படும். ஸோ நம்ம இந்த மாதிரி அவசரமாக எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தரலைன்னா இது குயிக்காக ஒரு லைஃப் த்ரெட்னிங், அதாவது சிவியர் ப்ளீடிங் லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அண்ட் எக்டாபிக் ப்ரெக்னன்சியை வந்து நம்ம சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணி ஏர்லி ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அந்த கருக்குழாவை சேவ் பண்ணி ஃபியூச்சர் ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி ப்ளீடிங் ஒரு ஏர்லி ப்ரெக்னன்சி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எக்டாபிக்காக நம்ம நிச்சயமாக நம்ம டயக்னோஸ் பண்ணணும். எக்டாபிக் ப்ரெக்னன்சி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்போது எக்டாபிக் ப்ரெக்னன்சியோட இன்சிடென்ஸ் வந்து 1 in 50 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 100ல் வந்து ஒரு 2 பேருக்கு எக்டாபிக் ப்ரெக்னன்சி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் யூஸ்வலாக வந்து எக்டாபிக்ன்ற வார்த்தையோட மீனிங் வந்து அவுட் ஆஃப் பிளேஸ், அதாவது யூட்ரஸ் உள்ள இல்லாமல் அந்த யூட்ரஸை விட்டு வேற எங்கேயாவது அந்த கரு போய் அட்டாச் ஆச்சுன்னா அது எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக எக்டாபிக்ஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப், அதாவது கருக்குழால தான் போய் அட்டாச் ஆகும். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் எக்டாபிக் ப்ரெக்னன்சிஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல தான் போய் அட்டாச் ஆகும். இப்போ யூஸ்வலாக பேபியே வந்து டியூப்ல தான் உற்பத்தி ஆகும் எல்லாருக்குமே. அந்த டியூப்லேருந்து அந்த கரு நகர்ந்து வந்து கர்ப்பையில் வந்து அட்டாச் ஆகணும். ஸோ நகர்ந்து வராமல் அந்த இடத்துலையே போய் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக அந்த கர்ப்பை இல்லாமல் வேற எங்கேயாவது போய் அந்த கரு அட்டாச் ஆகி க்ரோ ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த இடத்துலேருந்து பிளட் சப்ளை எடுத்து அது வளர்ந்துட்டு இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அந்த இடத்துல ஃபெலோப்பியன் டியூப்லையோ இல்லைன்னா ஓவரிலையோ வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த பேபியை க்ரோ ஆகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு கர்ப்பையை தவிர எந்த ஆர்கனாலும் முடியாது. ஸோ யூட்ரஸ் தவிர வேற எங்கேயாவது இந்த கருப்பை அட்டாச் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நிச்சயமா வந்து அது ரப்சர் ஆகி இல்லை பிரேக் ஆகி ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்டாபிக் ப்ரெக்னன்சி வரும்போது எப்பவுமே சான்சஸ் ஃபார் சிவியர் ப்ளீடிங், சிவியர் பிளட் லாஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, சில சமயம் டெத்து கூட ஏர்லி டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனாக கூட இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி இதை ட்ரீட் பண்ணணும். இப்போ எக்டாபிக் ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எக்டாபிக்கு ரீசன்ஸ் என்னன்னா குவைட் ஆஃபன் நமக்கு ரீசன்ஸே தெரியாது. பட் பாசிபிலிட்டி ஆஃப் எக்டாபிக் வந்து ப்ரீவியஸாக அந்த டியூப்ல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், இல்லை ப்ரீவியஸ் டியூபல் டேமேஜ், அந்த கருக்குழால் ஏதாவது ஆல்ரெடி டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த பேபி அந்த இடத்துல அட்டாச் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஏர்லியராக ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் ஒரு எக்டாபிக் வந்திருக்கு, இல்லை இவங்களுக்கு ப்ரீவியஸாக பெல்விக் இன்ஃப்ளமேஷனால ஒருத்தருக்கு அந்த டியூப் ரெண்டுமே டேமேஜ் ஆயிருக்கு, டியூபர்குலோசிஸ்னால டியூப்ஸ் டேமேஜ் ஆயிருந்தது, இல்லை ப்ரீவியஸாக ஸ்டெரிலைசேஷனால கருக்குழா அடைப்பு ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிரெக்னன்சி வந்துச்சுன்னா அது எக்டாபிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லை ஸ்டெரிலைசேஷன் கழிச்சு அவங்க பிரெக்னன்சி வேணும்னு அந்த டியூபல் ரீகேனலைசேஷன் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரி டியூப்ல ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து எக்டாபிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எனி டியூபல் சர்ஜரி கழிச்சு பிரெக்னன்சி வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 30 to 50% சான்ஸ் வந்து இது எக்டாபிக்கா இருக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு ப்ரீவியஸ் டியூபல் சர்ஜரி இருக்கிறவங்க வந்து பிரெக்னன்சி நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இது எக்டாபிக்கா இல்லை கர்ப்பை உள்ள இம்ப்ளான்ட் ஆயிருக்கான்னு நம்ம ஏர்லியராகவே ஸ்கேன் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் எக்டாபிக் ப்ரெக்னன்சி வந்து இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். அதாவது ஓல்டர் ஏஜ் குரூப் விமன் ஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆனவங்களுக்கு பாசிபிளி ஹை ஹார்மோன் லெவல்ஸ்னாலேயோ இல்லை நிறைய எக்ஸ் உற்பத்தி ஆகிறதுனாலையோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ஆர் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸில் வந்து ஹெட்ரோடாபிக் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பையிலையும் ஒரு ப்ரெக்னன்சி ப்ளஸ் கருக்குழாலையும் ஒரு ப்ரெக்னன்சி, ரெண்டு இடத்துலையும் ப்ரெக்னன்சி இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஹெட்ரோடாபிக் ப்ரெக்னன்சின்றது ரொம்ப ரேர் ப்ராப்ளம். பட் இப்போ நிறைய ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும் போது நம்ம ஹெட்ரோடாபிக் ப்ரெக்னன்சிஸ் வந்து ரொம்ப காமனாக பார்க்குறோம். அண்ட் ஓல்டர் ஏஜ் குரூப் விமெனில் கூட வந்து இந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சி சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ராபப்ளி ஏஜ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து அந்த டியூப்ல டேமேஜ், ப்ரீவியஸ் பெல்விக் இன்ஃபெக்ஷன்னால டேமேஜ் வரதுனாலையோ இல்லை ஹார்மோன் லெவல்ஸ் ஆல்டர் ஆனதுனால அவங்க டியூபோட மோட்டிலிட்டி, டியூபோட அசைரத்தன்மை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனாலையோ அந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சி வரத்துக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எக்டாபிக் ப்ரெக்னன்சி இருந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி டயக்னோசிஸ் யூஸ்வலாக அந்த பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட் மூலிமா நம்ம ப்ரெக்னன்சி டயக்னோசிஸ் பண்ணிடுவோம். இப்போது ப்ரெக்னன்சி டயக்னோஸ் பண்ணவங்க சப்போஸ் டிலேட் பீரியட்ஸ் கழிச்சு ஒரு வெஜினல் ப்ளீடிங்கோட வந்தாங்க இல்லை அப்டமன் பெயினோட வந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எக்டாபிக்கான்னு நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். எக்டாபிக் ப்ரெக்னன்சிக்கும் மிஸ்கேரேஜுக்கும் சிம்டம்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்கும். அதாவது அப்டமன் பெயின், வெஜினல் ப்ளீடிங் வந்து மிஸ்கேரேஜில் கூட இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது கர்ப்பை உள்ளே இருக்கா இல்லை வெளியே எங்கேயாவது ப்ரெக்னன்சி அட்டாச் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் மூலிமா தான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அண்ட் சம்டைம் நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கூட இருக்கும். அதாவது கொமட்டல், வாந்தி அண்ட் பிரெஸ்ட் பெயின், டயர்ட்னஸ், நார்மலாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கூட இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும்.
சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்போ இருக்கணும்னா, ரொம்ப சிவியர் ப்ளீடிங், ரொம்ப சிவியர் அப்டமன் பெயின், இல்லைன்னா ஷோல்டர் பெயின் ஆர் கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு பெயின் அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சி வந்து ரப்சர் ஆயிருக்கா இல்லை பிரேக் ஆயிருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸாக நம்ம யோசிக்கணும். ஸோ ஏர்லியராகவே உடனே அல்ட்ராசவுண்ட் பண்ணி இமீடியட்டாக டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணோன்னா இவங்க லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அந்த ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் ப்ரெக்னன்சிஸு கூட வாய்ப்பு ஆர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஃபியூச்சர் ப்ரெக்னன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எக்டாபிக் ப்ரெக்னன்சி இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வேர் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் டயக்னோஸ் பண்ணோன்னா, இதை கரெக்டாக ட்ரீட் பண்ணோன்னா டெஃபினட்டாக ஃபியூச்சர் அவுட்கம் பெட்டராக இருக்கும். ஸோ டயக்னோஸ் பண்ணுறது வந்து நம்ம யூஸ்வலாக லேப் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் மூலிமா தான் நம்ம ப்ரெக்னன்சி டயக்னோஸ் பண்ணுவோம். இப்போ லேப் டெஸ்ட்னு பார்த்தோன்னா நம்ம பொதுவாக ப்ரெக்னன்சின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பீட்டா ஹெச்சிஜின்ற பிளட் டெஸ்ட் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணி நம்ம ப்ரெக்னன்சி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டெஸ்ட் வச்சு நம்ம எக்டாபிக்ன்றது டயக்னோஸ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு எக்டாபிக்காக நம்மளுக்கு டவுட் வந்தால் நம்ம சீரியல் டெஸ்டிங் பண்ணலாம். அதாவது 48 hours கழிச்சு யூஸ்வலாக ஹெல்த்தி ப்ரெக்னன்சியில் வந்து அந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஒருவேளை இது எக்டாபிக்காக இருக்குமான்னு நம்ம டவுட் பட வேண்டியிருக்கும். அண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது எக்டாபிக்னு டவுட் பட்டால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலிமா தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் பண்ணி டெஃபினட்டாக இது கர்ப்பை உள்ளே இருக்கா இல்லை ப்ரெக்னன்சி வந்து யூட்ரஸ் வெளியே எக்டாபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கான்றது கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் வரும். ஸோ டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரணும், ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லைன்னா மெடிசன்ஸ் மூலிமா நம்ம சரி பண்ணலாமான்றது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அசைவ முறையில் வந்து எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு தடவை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அது ஒரு நன்மையும் இருக்குது அசைவ முறையில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பருப்பும் ஒரு அசைவ முறை, இப்போ சிக்கன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பருப்பில் 100 கிராமில் எந்த அளவு புரத சத்து இருக்கோ அந்த அளவு மாவு சத்து இருக்குது. ஆனால் அசைவ முறையில் எது வேணால் எடுங்க, சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டை, மட்டன், எல்லாத்துலேயுமே எந்த அளவு கொழுப்பு சத்து இருக்கோ அந்த அளவு புரத சத்து இருக்குது. ஸோ இப்போ பருப்பு வந்து நான் வந்து ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து, பச்சை பருப்பு எடுத்து நம்ம வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் மாத்திரம் நம்ம கடுகோ ஜீரகமோ தாளிச்சுட்டு அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதுலேயே பச்சை மிளகா அதுலேயே தக்காளி போட்டு வேக வச்சுட்டோன்னா நம்ம வெறும்னே அந்த தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் ரெடி அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதே நம்ம வந்து 100 கிராம் சிக்கன் பண்ணணும்னா அதில் ஊற்றுற எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 100 ml-லேருந்து 200 ml எண்ணெய் ஊற்றுறாங்க. அந்த சிக்கன் கிரேவியில் இருக்கிற அந்த இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் வந்து அரைச்சி அதை வதக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது தப்பான கருத்து. சிறிய அளவு எண்ணெய் வச்சு மெதுவாக சின்ன ஃபயரில் நம்ம வதக்கினா கூட அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் நினச்சிக்கிறாங்க நான்வெஜ் அப்படின்னா அது மேலே நீங்கள் வந்து விரல விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு எண்ணெய் நின்னாதான் அது டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். நம்ம செய்யும் முறை நம்ம மாற்றிக்கணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு சிக்கன் எடுத்தால் சிக்கனை அப்படியே அவனுக்குள்ளே தள்ளுறாங்க. அது மேலே என்னெல்லாமோ அந்த ஸ்பைசஸ் போடுறாங்க. நம்ம வந்து தயிரில் ஊற போட்டு போடுற மாதிரி மேரினேஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அந்த ஸ்பைஸ் பூரா போட்டுட்டு அப்படியே வேக வைக்கிறாங்க. ஸோ அந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்பு சத்துலேயே அது வேகுது. அதனால அது பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் அப்படி கிடையாதே. சிக்கனில் ஏற்கவே கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. அதுக்கும் மீறி நம்ம வந்து எக்கச்சக்கமாக எண்ணெயை ஊற்றி அந்த கிரேவி போட்டு பண்ணுறோம். இப்போ ஃபிஷ் அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் டு ஃப்ரைங்கிறாங்க. 2 + 2 4 = 4 சொல்கிற மாதிரி ஃபிஷ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வடையோ போண்டாவோ போட்டோன்னா அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சத்து ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அந்த போண்டாவோ வடையோ நம்ம வந்து பண்ணி எடுக்கிறதே நிறைய எண்ணெய் வரும். இந்த எண்ணெயை புழிஞ்சு கூட சாப்பிடுவாங்க சில பேர். இல்லை பேப்பர் எடுத்து அதை வந்து அப்படியே உறிஞ்சிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. இப்போ ஃபிஷ்ஷு வந்து இருக்கிறதே தண்ணியில் தான்.
ஸோ அதை போய் எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா அது எண்ணெய் எடுக்க தான் எடுக்கும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அது தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பண்டம்னால அதில் நிறைய தண்ணி சத்து இருக்கும். அந்த தண்ணி சத்து இருக்கிற இடத்துலலாம் அந்த எண்ணெய் வந்துடும். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் கடாய் போட்டு வறுக்கிறது இல்லைங்க, நாங்கள் தோசைக்கல்ல தான் வறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கடாயில் போட்டாலும் சரி தோசைக்கல்லில் போட்டாலும் சரி அது எண்ணெயை உறிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சால் நம்ம வீட்டில் ஒரு தோசைக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் நம்ம தோசை வாக்கலாம். இதே வெளியில் ஒரு ஹோட்டலில் போனால் அந்த ஒரு தோசை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்கிற மாவை விட 2.5-3 மடங்கு மாவு எடுக்கிறாங்க, பெரிய தோசையாக பண்ணுறாங்க. ரெண்டாவது நம்ம 1 டீஸ்பூனுக்கு பதில் 1 கிண்ணம் எண்ணெய் ஊற்றுறாங்க. ஸோ தோசைக்கல்ல பண்ணுறதுக்கு அந்த குக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்களோ அத்தையும் குடிச்சிடும் அந்த தோசை. ஸோ குக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு கடாய் வச்சு பொரிச்சோன்னா அது ஃபுல்லாகவே அந்த எந்த அளவு அது எண்ணெய் குடிக்க முடியுமோ அந்த அளவு குடிக்கும். அதனால் நான் தோசைக்கல்ல பண்ணதுனால கம்மி எண்ணெய்ன்னு நினச்சிக்க கூடாது, நம்ம கம்மி எண்ணெய் ஊற்றி செய்யணும், அதுதான் முக்கியமான கருத்து. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு கூட செய்யலாம். இப்போ ஒரு ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மூடி வச்சு கூட நம்ம செஞ்சோன்னா இது நல்லாயிருக்கும், அந்த எண்ணெயை கம்மியாக அது பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அசைவ முறையில் நம்ம சாப்பிட்றவங்கெல்லாம் இதை ரொம்ப டெஃபினட்டாக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த எண்ணெய் ஜாஸ்தி ஆக ஆக அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிமேகலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிப் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வரதுனால நிறைய கொசு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்துடுது. ஸோ இதுக்கு நம்ம நிறையா மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற வேப்பெண்ணெய் எடுத்து ஒரு மண் அகலில் போட்டு மாலை நேரத்தில் திரி போட்டு ஏற்றினீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கொசுக்கள்லாம் ஓடியே போயிடும். ஸோ இந்த ஈஸியான டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தது மெமரி டெக்னிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் வித் லிங்க் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் மெத்தட். ஸோ கீவேர்ட்ஸ்னா இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இந்த பேராகிராஃப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின எபிசோடில் ஹவு டு மெமரைஸ் 10 வேர்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நான் தொடர்ந்து மெமரியோ இல்லது மெமரி சம்மந்தப்பட்டது ஹவு டு ஸ்டடி ப்ராப்பர்லி அந்த மாதிரி சில டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். அதுக்கான தொடர்பு உடைய தான் இன்றைக்கும் நான் கேட்க போகிற சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி படிக்கிறோம், எத்தனை மணி நேரம் படிக்கிறோம், எப்படி படித்தால் நல்லது என்பதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மேத் ட்ரிக்கை பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்க மேத் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கும் மேலே சில பேர் இதெல்லாம் பிடிச்சி எங்களை பார்க்குறீங்க, எங்கள் கம்பெனிக்கு வரீங்க. அண்ட் I said you become your own boss through business entrepreneurship, not only for women. இது இளைஞர்களுக்குமான ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் எங்களை அணுகலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் நீங்கள் எங்களை அணுகலாம், மறக்க வேண்டாம். நிறைய லேடிஸ் இதனால ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, இதில் மாறுதல் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேரை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கண்களில் நீர் வேண்டாம், நான் படித்துவிட்டு சும்மா இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். 2 மணி நேரம் தான் வாரத்தில் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும். அதற்கான நிறைய கம்பெனிஸ் எங்களை மாதிரி உருவாயிருக்கு. பார்ட் டைம் ஜாப். லேடிஸ் டோன்ட் வரி. அன்னையருக்காக நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறது இதுதான். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ஷீட் காமிக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் சொல்லி தர போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லி தந்திருக்கேன் மேட்ரிக்ஸை. இன்றைக்கி ஸ்கொயர்ஸ் சொல்லி தர போகிறேன். ஸ்கொயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் போட்டிருக்கேன். 13 ஸ்கொயர் த ஆன்சர் இஸ் 169. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1,
and 3 square is 9 அப்படியே போட்டுறணும். இது எந்த நம்பருக்கு வேணா 2 digit நம்பர்ஸ்க்கு இது பொருந்தும். ஸோ 1 square is 1 and 3 square is 9. மிடில் பார்த்தீங்கன்னா அந்த 13 1 into 3 1 into 3 போட்டிருக்கோம். ஸோ இந்த நம்பரை வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தையும் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 1 into 3 1 into 3 அப்போ 3 plus 3 is 6. ஸோ 169 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான அடுத்த ஷீட்டில் ஒரு கேள்வி வருது. அடுத்த வாரம் இதுக்கான பதிலை பார்க்கலாம். நீங்கள் இந்த சம்மை எழுதி செஞ்சு பாருங்க. ஓகே, ஸோ யோர் ப்ராப்ளம் இஸ் 63 ஸ்கொயர். ஸோ நான் சொன்ன மெத்தடில் கடகடன் பண்ணி போட்டு பார்த்து ஆன்சரை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நிறைய மேட்ரிக்ஸோடு தான் உங்களை நான் பார்த்துட்ருக்கேன் எப்பயுமே. பிகாஸ் சில்ட்ரன் லைக்ஸ் இட். குழந்தைகள் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் இந்த ஆன்சர் கரெக்டான்னு கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ பண்ணுங்க. இது வந்து ஸ்பீட் மேத்ன்னு சொல்கிறது, விச் இஸ் குட் ஃபார் மெமரி, ஒர்க்கிங் மெமரி. நம்ம நிறைய மெமரி பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அதில் ஒர்க்கிங் மெமரிக்கு இந்த மேத்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். As we saw, there are 3 types of memory. One is short term, long term, in between வந்து working memory. ஸோ ஒர்க்கிங் மெமரியில் பார்த்தீங்கன்னா இந்த மேத் நம்பர்ஸ் போய் பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு ஐக்யூ லெவல் கூடுது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்லித்தரேன்னா, நான் சொல்லித்தரத நிறைய பேர் நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் இந்த மேட்ரிக்ஸ்க்குன்னு ஒரு பேஜ் போட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. சில பிள்ளைங்க அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அப்பா இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்களாம், எக்ஸைட் ஆகுறாங்களா. அன்னையராகிய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க என் குழந்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறா இந்த மேட்ரிக்ஸ்லாம், நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்கொயர் சொல்லி தந்திருக்கேன். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் உங்கள்கிட்ட நான் கேட்பேன், நானும் சொல்லி தருவேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மெமரி டெக்னிக்கை தொடர்ந்து அந்த 10 வேர்ட்ஸ் 10 keywords 10 link words எப்படி வந்து ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணுறதுன்னு தொடர்ந்து இன்றைக்கு ஒரு 3 கேள்விகளுக்கு உங்களிடமிருந்து எனக்கு பதில் வேண்டும். ஒரு பேப்பர் பேனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் குழந்தைகளுக்காக நான் படிப்பு சம்மந்தப்பட்ட சில டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு மனதில் நிற்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே உட்காருங்கள். உங்களுக்கும் நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, இது உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்கலாம். am I too busy? am I too busy அப்படின்னா என்ன? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேனா, ஒரு நாள் முழுக்க எடுத்துக்கிட்டா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேனா அப்படின்றதுக்கு உங்கள் ஆன்சரோ இல்லை உங்கள் குழந்தையின் ஒரு படிக்கும் குழந்தையின் ஆன்சரோ எஸ் என்று இருந்தால் நீங்கள் இதில் இருக்க வேண்டாம். இதுக்கப்புறம் வந்து நான் சொல்ல போகிறது நோ அப்படின்றவங்களுக்கான டிப்ஸு. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சில பேர் எனக்கு நேரமே இல்லைன்னுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ நடத்த போகிறேன் உங்களுக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடீஸ். சில பிள்ளைங்களுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண தெரியாததுனால தான் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும் பொழுது படிச்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒரே கொஷினில் டைமை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரே கொஷினுக்கு டைம் கொடுத்துட்டு மற்ற கொஷினை விட்டுட்டு வராங்க. அப்போ வெளியில் வந்தோன்னே என்ன வருது? அழுகை, ஆத்திரம். ஐயோ நான் படித்ததெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே தெரியல. எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். வாழ்க்கை என்பதே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான் இல்லைங்களா? ஒரு நாளைக்கான டைம் டேபிளை ஒரு அன்னை போடுகிறாள். அதே மாதிரி ஒரு தந்தை வந்து தன்னுடைய வேலைக்கு செல்லும் பொழுது அன்றைக்கான டைம் டேபிளை தந்தை போடுகிறார். அப்புறம் குழந்தை வந்து ஸ்கூல் டைம் டேபிளில் ஃபாலோ பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்து உங்கள் டைம் டேபிளில் ஃபாலோ பண்ணுறீங்க. டைம் டேபிள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம். இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், போன மணித்துளிகளை வாங்கவே முடியாது. எந்த மணித்துளி இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறதோ, இந்த பொழுது நகர்ந்து கொண்டிருக்க பொழுது நமக்கு நாளைக்கு வராது. ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்? 24 hours of a day. Now there are, see, am I too busy அப்படின்ற கொஷனுக்கு எஸ் நோ நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. இப்போ நான் கேட்க போகிற அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதையும் எழுதுங்கள். ஒரு நாளில் நம்ம என்னென்ன செய்கிறோம்?
நுணுக்கமான கேள்விகள், உங்களை ஆராய்வதற்கான முயற்சி தான் இது. ஸோ இப்போ நான் என்ன கேட்க போறேன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? எல்லாருமே, ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? ஸோ மேக்ஸிமம் என்ன எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, கடைசியாக வேணா பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நான் தூங்குகிறேன். அடுத்தது, சாப்பிடுவதற்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது சாப்பிடுவதற்குனா காலை, மதியம், இரவு, நடுவில் ஸ்நாக்ஸு, டீ. இது எல்லாருக்குமே பொருந்தும். வேலை செல்பவருக்கும் பொருந்தும், வேலை செல்லாதவருக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும். ஸோ சாப்பிடுவதற்கு நான் எவ்வளவு நேரம் எடுக்கிறேன் எழுதிட்டீங்களா? அடுத்து, ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் எடுக்கிறேன். ட்ராவல்னா என்னது? வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு, இல்லை வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற அந்த நேரங்கள். எத்தனையோ சேல்ஸ் பர்சன் இருக்கீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ரைட் யுவர் ட்ராவல் டைம். ஸோ ட்ராவல் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எரான்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ERRANDS, தட்ஸ் அதர் ஒர்க்ஸ். மற்ற அது என்ன வேணா இருக்கலாம். அது எவ்வளோ நேரம் செய்கிறீங்க. இதெல்லாம் போக மற்ற வேலைகளுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ செட் ஸ்லீப், ஈட், and then I asked you travel, and then errands, and then hygiene. Hygiene na enna keeping ourselves clean, like bathing, குளிக்கிறது, பல்லு விளக்குறது, அப்புறம் திருப்பியும் ஆஃபீஸையோ இல்லை ஸ்கூலையோ விட்டு வந்தோன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறது. இந்த மாதிரி இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து இந்த 5க்கும் நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கணும் இப்போ. ஸோ we are playing a number game now. So everything is in number. Now டைம்ன்றதே நம்பர் தானே. ஸோ we are going to play number game. ஸோ இந்த 5க்கும் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தா, மினிமல் ஒரு சராசரி ஒரு மனுஷன், ஒரு குழந்தை எவ்வளோ நேரம் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ தூக்கத்திற்கு நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்கன்னு தெரியல, 7 மணி நேரம். அது யாராக இருந்தாலும் சரி 7 மணி நேரம் தூக்கம் போதும். எக்ஸப்ட் பிறந்த குழந்தை, ஸ்கூலுக்கு போகாத குழந்தைகளை விட்டு விடுவோம். ஓகே, ஸ்கூலுக்கு போகாத அட்லீஸ்ட் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விட்டுருங்களேன். அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்க 7 மணி நேரம் தூங்குனா போதும். அதுக்கு மேலே தூங்குனா சோம்பேறி ஆயிடுவாங்க. ஸோ சோம்பேறித்தனம், லேசினஸ் உடம்போட ஒட்டிட்டு வந்துடும். ஸோ 7 மணி நேரம் தூக்கம் போதும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த 7 மணி நேரம் தூக்கத்தை தாண்டி போகும் ஒவ்வொருத்தரும் 8 மணி நேரம், 9 மணி நேரம். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கோயிங் லேட் டு ஸ்லீப் அண்ட் லேட் டு வேக் அப் இன் த மார்னிங். 1 மணிக்கு தூங்குறேன், 2 மணிக்கு தூங்குறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்? பிகாஸ் த கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் திங்ஸ். வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா, 5 பேரும் பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியராக இருந்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சேரில் ஒருத்தர் உட்காந்துட்டு நோண்டிகிட்டே இருக்காங்க. என்னது? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப். பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பெரியவங்களும் இதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தை அங்கு இல்லை. குடும்பத்தில் ஒரு நம்ம குடும்பத்தை பற்றி பேசுவோம். இல்லை we spend time with the people. இல்லை, we are spending time with the mobile phones, we are spending time with the internet, we are spending time in everything. ஒரு தாய் என்னிடம் சொல்லுகிறாள், ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கே இன்டர்நெட்லேருந்து பார்க்குற மாதிரி தானே இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பாருங்க, எவ்வளோ நேரம் பார்க்க போகிறீங்க? ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆஃப் பண்ணி விடுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேயும் வேண்டாம், அதாவது மொபைல் நெட்வொர்க்கே ஆஃப் பண்ணிடணும். மேபி லெட் அஸ் ஃபிக்ஸ் த டைம் ஆஃப்டர் 8 o'clock in the night. I'm going to put off the whole mobile network of the home. Maybe Wi-Fi connection இல்லாத வீடு இப்போ கிடையாது. வைஃபை வச்சுட்டு எல்லார் ஃபோன்லேயும் வைஃபை கனெக்ஷன், எல்லா லேப்டாப்லேயும் வைஃபை கனெக்ஷன், எல்லா கம்ப்யூட்டர்லேயும் வைஃபை கனெக்ஷன். எல்லாரும் அக்சஸ் பண்ணலாம். எந்த ரூம்லேருந்து வேணால் அக்சஸ் பண்ணலாம். புட் ஆஃப் இட். there should be some end to it. பண்ணவில்லை என்றால் உங்கள் ஹெல்த்தும் பாதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் மனநிலையும் பாதிக்கப்படும், ஸ்டடீஸும் பாதிக்கப்படும். ஸோ தூக்கம் இல்லாமல் ஏன் நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதற்கான இதுதான் நான் பேசுகிறேன். 7 மணி நேரம் தூக்கம். 10 மணிக்கு படங்க, காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கான சில கேள்விகளும் உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. கட்டாயம் 5 to 5:30 எல்லாருமே எந்திரிச்சிருக்கணும். எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். 2வதாக ஈட்டிங் அப்படிங்கும் பொழுது சாப்பிடுவதற்கு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். சரிங்களா?
2 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எரான்ஸ், அதாவது 1 மணி நேரம், அப்புறமே ஹைஜீனுக்கு 1 மணி நேரம், ட்ராவலுக்கு 1 மணி நேரம், டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம். ஸோ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நாம் படிப்பை தவிர மற்ற வேலைகளுக்கு செலவழிக்கிறோம். 12 மணி நேரம் என்பது அரை நாள் போய்விட்டது. இது எல்லாருக்குமே பொருந்தும். அரை நாள் போய்விட்டது. இனி நாம் அடுத்த எபிசோடுல அடுத்த 12 மணி நேரம் எப்படி செலவழிக்கிறோம், அது படிப்பிற்கு தான் செலவழிக்கிறோமா வேற ஏதாச்சும் நான் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துட்டேன். இனி அடுத்த 12 மணி நேரம் பற்றிய ஆய்வை அடுத்த எபிசோட்ல உங்க கூட நான் கலந்துக்க இருக்கேன். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் காலை வணக்கம். இது உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. பால். அன்றே ஐயன் வள்ளுவன் பாடிவிட்டான் முப்பால். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இன்றோ வாடிவிட்டேன் நானோ ஆவின் பாலால். இன்றோ வாடிவிட்டேன் நானோ ஆவின் பாலால். விலை உயர்வினாலோ என்னவோ களை கட்டியது சென்னை சாலைகள். விலை உயர்வினாலோ என்னவோ களை கட்டியது சென்னை சாலைகள். சலனமின்றி நடந்தன கிடந்தன சாலைகளின் சொந்தக்காரர்களாய் பசுமாடுகளும் எருமை மாடுகளும். சலனமின்றி கிடந்தன நடந்தன சாலைகளின் சொந்தக்காரர்களாய் பசுமாடுகளும் எருமை மாடுகளும். ஒதுங்கினேன் நான், பெருமை பேசியது பசுமாடு. ஒதுங்கினேன் நான், பெருமை பேசியது பசுமாடு. மாதவரம் மகாவரம், மாதவரம் மகாவரம். என் பாலே ஆவின் பால் அரசே விற்கிறதே, என் பாலே ஆவின் பால் அரசே விற்கிறதே. எருமை மாடு சொன்னது என் பாலின் அடர்த்தி அதிகம், ஏராளமாய் தாராளமாய் சம்பாதிக்கலாம் தண்ணீர் கலந்து. என் பாலின் அடர்த்தி அதிகம், ஏராளமாய் தாராளமாய் சம்பாதிக்கலாம் தண்ணீர் கலந்து. கலப்படமா அது மக்களுக்கு புலப்படாதே, கலப்படமா அது மக்களுக்கு புலப்படாதே. சிரித்து தொடர்ந்தது பசுமாடு தன் பெருமையை. கோமாதா என என்னை வணங்குவர், கோமாதா என என்னை வணங்குவர். நான் கிட்ட போனால் நெற்றியில் பொட்டு வைப்பர், நான் கிட்ட போனால் நெற்றியில் குங்கும பொட்டு வைப்பர் என்றது பசுமாடு. நான் கிட்ட போனால் நெற்றியில் துட்டு வைப்பர் எகத்தாளமாய் சொன்னது எருமை மாடு. நான் கிட்ட போனால் நெற்றியில் துட்டு வைப்பர் எகத்தாளமாய் சொன்னது எருமை மாடு. கள்ளமில்லா வெள்ளைப்பாலில் எப்படி இப்படி இத்தனை கொள்ளைகள், கள்ளமில்லா வெள்ளைப்பாலில் எப்படி இப்படி இத்தனை கொள்ளைகள். கருப்பு ஆடுகள் கண்டுபிடிப்பது யார் பாடு, கண்டுபிடிப்பது யார் பாடு, மக்கள் பாடுங்க. நன்றி, வணக்கம்.